அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை. நான் ஒரே பையன் வீட்டுக்கு, எங்கள் அப்பா வண்டி, எங்கள் தாத்தா வண்டி, நான் வண்டி. அப்படி இருக்கிற காலத்தில் கவர்மெண்ட் ஸ்டாப்பாக விடலை. நான் அந்த காலத்துலேயும் 10வது படித்தேங்க. பெயில் இருந்தாலும் போலீஸுக்கு ஆசைப்பட்டு போனேன். எல்லா டியூட்டியும் போய் தருமபுரியில் ஒரு 6 நாள் டியூட்டி, எல்லா ட்ரைனிங் முடிச்சு, தாண்டுதல், ஹை ஜம்மு, லாங் ஜம்மு, கயிறு ஏறுதல், குண்டு எறிதல் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, செகண்டு. இதை தவிர இல்லை. அப்போ வேலைக்காக எந்த நிதியும் கிடையாது. நல்லா உழைப்பு இருந்தால் போலீஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. 8வது பாஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நிலையில் 82ல் போகிறோம். போகும்போது ஒரு சின்ன சூழ்நிலை ஸ்டேஷனுக்குள்ளே அவர் ஒரு வார்த்தை இது சுத்தமாக அம்மான்னு சொல்லி பணம் வாங்க சொன்னார். நான் வாங்கலை. 10 பைசா பேப்பரை வாங்கி எழுதி வச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் எடுத்து வச்சுட்டு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்து 6 நாள் சாப்பிடல. ஏன்னு தாத்தா பாட்டி எல்லாம் ராவடி பண்ணாங்க. இப்படி உண்மையை சொல்லலை அவங்கக்கிட்ட இது வரைக்கும். அதனால் என்ன நடந்ததுன்னா, தம்பி ஆட்டை மேய் ஆளாயிக்குவேன், மாட்டை மேய் மனுஷனாயிக்குவேன், அங்கே போய் போலீஸுக்கு போய் வந்தால் மிருகமாக தாண்டா வருவேன், இது நல்ல தொழில் தாண்டா அப்படின்னு. ஆட்டு மாட்டை வளர்த்தா தான் செத்து போகுது, அதுக்கு நஷ்டீடு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, செத்த பட்டி அழியாதரா, வித்தா தான் பட்டி அழியும், அந்த பழமொழி சொன்னாங்க. இப்போ 60 ஆண்டு காலமாக நடந்துருக்கிறேன். நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் ஆடு, மாடு, கோழி, நாய் நான் வளர்த்தனது 2500 ரூபாய் புதைச்சிருக்கிற மண்ணலை. அது ஒரு 3 அடிக்கு கீழே என் மண்ணலை தொழுவுரமாக வளருது. அதுக்கப்புறம் மேலே மாடு, ஆடு மேல் உரமாகவும், புதைச்சதெல்லாம் தொழு உரமாகவும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் விவசாயங்கிறது பயங்கரமான ஒரு கஷ்ட சூழ்நிலையை தவிர, அதை ராவு போல் பார்க்காத மண்ணை மதிச்சவனை விடவே விடாது. மண்ணையும் மாட்டியும் ஆட்டியும் மதிச்சவனை விவசாயம் விடவே விடாது. நான் இந்த சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கும் தாரமங்கலம் ஒன்றியம் மார்க்கெட்டில் ஒரு சிறந்த விவசாயியா அதாவது வெஜிடபிள் காய்கறியை கொண்டு போனால் எனது எதுவுமே பாத்துக்கு 100 ரூபா அதிகம் தான். நான் மருந்து அடிக்கிறதில்ல, உரம் போடுறதில்ல, இது வரைக்கும் டிராக்டரை விட்டு உலறதில்லை. இது வாழ்க்கையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே எப்படி நடக்குமோ இறைவன் செய்ய.